அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 172 தான் பார்க்க போகிறோங்க. போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? அந்த இல்யூஷன் டெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிருப்பாளா? இவன் என்ன பண்ணுறா, ஃபேட்டிக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இப்போ தான் இவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. இல்லையே, அந்த உல்ஃப் கூட சண்டை நடந்ததுக்கப்புறம் ஃபேட்டி வந்து ரெக்கவர் ஆயிட்டானே. அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் எப்படி தண்ணி கடியில் பேசினா? அப்போ இது வந்து டெஸ்ட்டு. நான் இன்னும் இல்யூஷனில் தான் இருக்கேன். ஸோ டெஸ்ட்டை வந்து நான் இன்னும் ஃபெயில் ஆகலை. இது எல்லாமே வந்து என்னுடைய வீக்னஸா அப்படிங்கிறது இவளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த புரிதல் வந்த உடனே அந்த இடமே மாற ஆரம்பிக்குதுங்க. இது எல்லாத்தையுமே இவங்க டவரில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் அந்த பொண்ணு கேட்குறா, என்ன எல்லாமே மாறுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இவங்க என்ன சொல்கிறாங்க, போய்ஸ் ஆயிஷி, ஆக்சுவலாக அந்த இல்யூஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு செஸ் கேம் மாதிரி. அவளுடைய புரிதல் அப்படிங்கிறது அதிகமாகும் போது அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட்டுமே வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷனை அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக ஃபேட்டிக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி நின்றுட்டு இருக்கான். இருந்தாலும் இவளுக்கு தெரிஞ்சு போச்சு இது எல்லாமே இல்யூஷன். அந்த ஒரு பீஸ்ட் இப்போ என்ன பண்ணுது, இவளை அட்டாக் பண்ணுறதுக்காக வேகமாக வருது. இவன் மறுபடியும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கிறான். அப்போ அந்த பொண்ணு பார்க்குறா, ஆக்சுவலாக இவளுக்கு இவ்வளோ நாள் பிரச்சனையாக இருந்தது என்னென்னா, இவங்க எல்லாமே தன்னோட ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மன வருத்தம் இருந்தது. ஆனால் இவளுக்கு ஒரு புரிதல் இப்போ வந்துருச்சு. இவங்க வந்து ஏன் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மற்றவங்களோட இவங்க வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவன் என்ன சொல்கிறா, எனக்கு தெரியும் நீ வந்து எனக்கு ஆபத்து வரும்போது கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் நீ அது மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் விட அதிகமாக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறா. ஸோ இவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு பீஸ்ட் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அது சும்மா இருக்குமா, அதுவுமே எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்குது. ஷேங் என்ன பண்ணுறா, ஹிடன் வெப்பன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. அதுவுமே என்ன பண்ணுது, லைட்னிங் அப்படிங்கிறத வச்சு அடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் இவளுமே டாச் பண்ணி போய்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்தில் இவன் என்ன பண்ணுறா, ஏகப்பட்ட ஆரோஸை வச்சு அடிக்கிறா. அது சுற்றுல எல்லா ஆரோஸுமே கீழே போய் விழுந்துருச்சுங்க. அதுவுமே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. இவளுக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா இவங்களோட ட்ரைபே வந்து ஸ்பீடுக்கு தானே ஃபேமஸ்ஸு. ஸ்பீடுனா என்னன்னு காட்டுறோம் பாருன்னு சொல்லிட்டு இது போன வேகத்தில் அந்த ஒரு பீஸ்ட் இருக்குல்ல, இவன் எந்த பக்கம் போகிறான்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்துக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அது கண்ணே வந்து பார்த்தீங்கன்னா கலங்கி போச்சு. அந்த கேப்பை பயன்படுத்தி இவன் என்ன பண்ணுறா, தங்ஸான் மெட்டல் பால்ஸ் கொடுத்துருப்பான்ல, அதில் பாய்சன் இருக்கும், அதை வச்சு அடிக்கிறாங்க. ஸோ இப்போ பீஸ்ட் வந்து டிஃபீட் ஆகிடுச்சு. இந்த லெவல் 1 எல்லோ டெஸ்ட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்லாம் கிடையாது. ஆனால் அந்த இல்யூஷன் இருக்குல்ல, அதுலேருந்து வெளியில் வர்றது கஷ்டம். பிரச்சனை நமக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை நம்ம தீர்த்துட்டோம்னா ஈஸியாக வெளில வந்துடலாம். இப்போ இவளுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிச்சுல்ல. இவங்க என்ன யோசிக்கிறாங்க, இவளுக்கு இந்த புரிதல் கிடைச்சதுக்கு காரணமும் தங்ஸானும் அவன் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் கூடவே இருக்கும்போது அவங்களுடைய குணாதிசயம் நமக்கு கொஞ்சம் வரும் இல்லையா. சரி, அவங்க என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படிக்கட்டு ஏற முடியாமல் திணறிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏறுறாங்க, மறுபடியும் கீழே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் மட்டும் போய்கிட்டே இருக்குது. நம்ம ஃபேட்டியெல்லாம் ஒரு கட்டத்தில் தூக்கி எறியப்பட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே எல்லாரும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாருமே கைவிடலைங்க. டே அண்ட் நைட்டாக இவங்க கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஃபேட்டி மறுபடியும் கஷ்டப்பட்டு ஏறுறாங்க. 31வது படிக்கட்டில் காலை வச்சோன்னா மறுபடியும் தூக்கி அடிச்சிருமா. இங்கே நடக்கிறத போஸ் ஆயிஷி பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான், டே இப்போ தாண்டா நான் 31வது படிக்கட்டுக்கே போயிருக்கேன் அப்படிங்கிறான். ஆக்சுவலாக ஆஸ்கார் இருக்கான்ல, அவன் வந்து 27வது படிக்கட்டு தான் போயிருக்கான். ரோராங்கால 20வது படிக்கட்டு கூட ஏற முடியல. எப்படி தான் டெஸ்ட்டை கிளியர் பண்ண போகிறோமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். மூபா என்ன சொல்கிறான்னா, ஆஸ்காரோ ரோராங்க பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு. இவங்க மற்றவங்களோட ஓரளவுக்கு வீக் தான். அப்படி இருக்கும்போது இவங்களோட மார்ஷல் சோல்லாம் பயன்படுத்தினா கூட ஏறுறது கஷ்டம் தானே, என்ன பண்ண போகிறாங்க தெரியலையா அப்படிங்கிறான். ஆக்சுவலாக ரோராங் பார்த்தீங்கன்னா 136 ஸ்டெப்ஸ் ஏறணுமா. என்னடா பண்ணுறது. தங்ஸான் என்ன சொல்கிறான், நான் இப்போ தான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். அவனோட டொமைன் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஷாவை அவனால் வந்து மேலே கொண்டு போக முடியுது. இதை கேட்டோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ நம்ம பவர் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி ஒருத்தர் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணால் டெஸ்ட்டை பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தங்ஸான் என்ன சொல்கிறான், ஆஸ்கருடைய சாசேஜ், அப்புறம் சீபா வாம்பர் பக்கோடா, என்னுடைய டொமைன், இதெல்லாமே வந்து ஒருத்தரோட ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது பத்தாததுக்கு நம்ம மூபா இருக்கான்ல, அவனோட ஸ்கில்லுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கேட்ட உடனே அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாடா போகலான்னு சொல்லிட்டு மூபாயை பிடிச்சி இழுத்துட்டு போகிறானுங்க. அதான் நம்ம தங்ஸான் சொல்கிறான், வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறான். எந்த ஆர்டரில் நம்ம டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எது ஆர்டர்லாம் போடணுமாடா, ஏன்னா சீக்கிரம் முடிச்சுட்டா நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கேட்குறானுங்க. ஆனால் தங்ஸான் என்ன சொல்கிறான், இல்லை நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடாது. ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக கொடுத்துருக்காங்க. இந்த ஓஷன் சோல் மாஸ்டர்ஸ்க்கு இதை முடிக்கிறதுக்கு 10 வருஷம், ஆனால் நமக்கு 1 வருஷம் தான். இந்த மாதிரி ஒரு இம்பாசிபிள் மிஷனை கண்டிப்பாக வந்து சீகாட் நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதில் வேறு ஏதோ ஒன்று அடங்கியிருக்கு அப்படிங்கிறான். தங்ஸானோட கணிப்புப்படி இந்த ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இந்த டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தா மட்டும்தான் மற்ற டெஸ்ட்டை நம்ம ஈஸியாக எடுக்க முடியும் அப்படிங்கிறான். அதாவது இந்த ஓஷன் காட் லைட்டில் இவங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இவங்களோட சோல் பவர் ரொம்ப வேகமாக இன்க்ரீஸ் ஆகுது.
ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு சரியான தருணம். அவன் என்ன சொல்கிறான், இந்த டெஸ்ட் எடுக்கிற டேட்டை நம்ம கடைசி நாளுக்கு தள்ளி போட்டுடலாம், இப்போதைக்கு இந்த சான்ஸை பயன்படுத்தி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படிங்கிறான். இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வேற யாரோ வராங்க. யாரா அப்படின்னு பார்த்தா போஸ் ஆஷி இருக்காங்கல்ல, அவங்க தான் வராங்க. அவங்க வந்தாலே இந்த இடமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாறிடுதுங்க, ஒரு ஃபேரிலேண்ட் மாதிரி ஆயிடுது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல காட் ஆஃப் லைட் மிஸ்ட்ரியை வந்து நீ இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டியே, அதனால தான் ஓஷன் காட் உன்னை செலக்ட் பண்ணியிருக்காரு போல அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டி நான் வந்தது உங்களுக்காக கிடையாது, அவனுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஃபேட்டியை கை காட்டுறாங்க. ஃபேட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரக் ஆயிருக்காங்க. அவனோட சோல் பவர் வந்து நெக்ஸ்ட் லெவல் போக மாட்டேங்குது. இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கும்போது இவங்க சோல் பவர் ஸ்ட்ரக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு காட் கிவன் சோல் ரிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். இது வந்து ஹண்ட் பண்ணி வரக்கூடிய சோல் ரிங் கிடையாது, காட் கிவன் சோல் ரிங் அப்படிங்கிறதுனால இதோட குவாலிட்டி வந்து டாப்பாக இருக்கும். இவனால் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரிங் அப்படிங்கிறது இவனுக்கு கிடைக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்து அப்சர்வ் பண்ணு, உன்னை கைட் பண்ணுறதுக்கு நான் இங்கேயே இருப்பேன், உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஃபேட்டி அந்த சோல் ரிங் அப்சர்வ் பண்ணுறது தங்சான் பார்த்துட்டு தான் இருக்கான். ஆக்சுவலாக இவன் என்ன பண்ணுறான், ஒரு லெவல் ஸ்கிப் பண்ணி அப்சர்வ் பண்ணுறான்ல, இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஃபேட்டி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவனால் தாங்க முடியுமான்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். ஆனால் ரோராங் என்ன சொல்கிறா, இல்லை ஷியாங் வந்ததுக்கப்புறம் இவன் நிறையவே மாறிட்டான், இவனால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவனுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டான். இந்த சோல் ரிங் மூலமாக சாருக்கு ஒரு ஸ்கில் கிடச்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் சார் வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டுறாப்புல. வந்த வேலை முடிஞ்சதுனால அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. வேறு யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம தங்சான் பார்க்குறான், சரி நம்ம ப்ராக்டிஸை மறுபடியும் ஆரம்பிப்போம் அப்படிங்கிறான். தங்சான் பயங்கரமாக மோட்டிவேஷன் ஸ்பீச்செல்லாம் கொடுத்து இந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருந்தா, ஒருத்தன் மட்டும் கடலை பார்த்து அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கான். அவன் ஷியாங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. ஸோ இங்கே ஷியாங் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இவ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறா. இவ்வளோ நேரம் ஒரு பீஸ்ட் கூட சண்டை போட்டால, உண்மையை சொல்லணும்னா இவ சேலஞ்ச் பண்ண வேண்டியது அந்த பீஸ்ட்டே கிடையாது. மேடம் கடலுக்குள்ளே வந்தோடனே ஜெல்லி ஃபிஷ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சினாங்கல்ல, அந்த ஜெல்லி ஃபிஷ் தான் ஆக்சுவலாக இவ சேலஞ்ச் பண்ண வேண்டிய பீஸ்ட்டு. இப்போ தான் பக்கி பைபிள் அதையே கண்டுபிடிக்குது. அவன் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை எடுத்த உடனே இவ டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்க. இவளோட சோல் பவர் வந்து 48லேருந்து 49 ஆயிடுச்சு. இப்போ அந்த சிஆர்ஸ் மாஸ்டர் அங்கே வராரு. அவர் என்ன சொல்கிறாரு, டெஸ்ட்டை முடிக்கிறதுக்கு 30 நாள் அவகாசம், நீ வந்து 27 நாளில் முடிச்சிட்ட அப்படிங்கிறாரு. அவள் பார்க்குறா, என்னது 27 நாள் ஆயிடுச்சா அப்படிங்கிறா. அந்த இல்யூஷனில் இருந்ததில் டைம் போனது இவளுக்கு தெரியல. அதான் அவர் சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ பாஸ் பண்ணிட்ட, நீ இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணு அப்படிங்கிறாரு. இப்போ இவளுக்கு என்ன யோசனைனா, இவளோட மற்றவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இல்லையா, இருந்தாலுமே இவ ஒரு முடிவுக்கு வந்துட்டா, என்ன ஆனாலும் சரி என்னுடைய தலைவிதி அப்படிங்கிறது என் கையில் தான் இருக்குது, நான் கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்கள நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.